உனக்கு எப்போது கொடுத்துறப்ப உன் பிள்ளைய நான் இருக்க மாட்டேன் சத்தியமா என்ன நீங்க மனசார நான் சத்தியமா இத வந்து அந்த பிள்ளைக்கு வந்து அன்னைக்கு நான் பேசினேன். எனக்கு என்னன்னா இந்த ஒரு விஷயம் நடக்கணும்ன்றது அந்த பிள்ளைகள் எனக்கு அந்த ஒரு விஷயம் தோணுச்சு. ஆனா என்ன எல்லாரும் அவமானப்படுத்துறாங்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. எனக்கு உங்களை வந்து நான் அன்னைக்கு நான் யோசிக்க போது எனக்கு ஒன்னே வந்தா சொல்லுச்சு, உங்களுக்கு அதை வந்து செய்யணுன்றதுக்காக தான் அன்னைக்கு என்னால வர முடியல. இந்த மனுஷங்க என்னுடைய நண்பன் அன்னைக்கு அந்த மகத்துவ எங்க அப்பா இருந்தாரு, என்னால வர முடியல. போதும் என்னோட ரசிகர் என்னைக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த பையனை அத்தனை வாட்டி நான் கூப்பிட்டு பார்த்து பேசியிருக்கேன் அவங்களுக்கு நேரில். நான் சொல்றேன் உங்களுக்கு, நான் நீங்க தயவு செஞ்சு கஷ்டப்படாதீங்க. எங்க அம்மாக்கும் எங்க அப்பாவுக்கும் கொடுக்க வேண்டிய அந்த புடவைய இந்த தாய்க்கும் இந்த தகப்பனுக்கும் கொடுக்கணும்னு தான் இந்த வீட்டுக்கு வந்து கொடுக்க. அது எதுக்குன்னா எனக்கு நீங்க இருக்கீங்க, அந்த பையன் சாப்பாடு உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சுதான் நான் வந்தேன். சத்தியமா சொல்றேன், வேற ஒரு எதுக்குமே கிடையாது. முதல் தடவை என் கையால் அந்த புள்ளிக்கு நான் போஸ்ட் ஓட்டு நைட்டு வேற எதுக்காகவும் இல்லடா அப்படியே கொஞ்சம் பின்னாடி வாங்க. நிறைய ரசிகர்கள் ஒரு சில பேர் தான் முகமா பார்க்கும்போது தெரியும். நிறைய ரசிகர்கள் மன்றத்தில் பசங்க வருவாங்க, எல்லாரும் வந்து என்ன பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு சில பேர்ல ரசிகர் மன்றத்தில் இருக்கிற பசங்கள்ல எல்லாம் வெளியூராக இருக்கட்டும், நம்ம ஊராக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப நல்லா எனக்கு நல்லா தெரியும். எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஓகே, ஏதோ ஒரு ரசிகர் இறந்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து நமக்கு கஷ்டம் இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் திட்டினேன். ஏன்டா போய் அப்படி பண்ற, அப்படி செய்யாதான்னு சொல்லிட்டு நான் திட்டினேன். அது வந்து என்னால வச்சிருக்கிற அன்பு, அதை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாது. ஒரு அன்பை வெளிப்படுத்துறதுக்காக தான் அந்த பையன் வந்து பண்ணான். அதை தவிர அவங்க ஒன்றுமே தவறு செய்யும். அதனால தான் நான் வந்து அந்த ஒரு இதில் போயிட்டு சொன்னேன், இந்த மாதிரி வந்து என்னோட கட் அவுட்டு இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து எனக்காக வந்து உங்கள் அன்பை வெளிப்படுத்துறதுனால எனக்கு தேவையில்லை. அதுக்கு யாருமே இது பண்ணல. சரி, அப்போ நான் சரி ஒரு படம் வெளியிடும் போது அந்த நேரத்தில் சொன்னால் அப்போதான் வந்து இந்த பல விஷயம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு அந்த நேரத்துலையும் சொல்கிறேன். அப்போ இப்போ அண்ணாடா ஊத்துக்கடா பாலை அப்படின்னு சொன்னோம்னா எல்லாரும் அதை பத்தி பேசுறாங்க. என்னன்னா இதை நான் இந்த ஒரு முடிவை நான் எடுத்து எனக்கு இது வேண்டாம் அப்படின்றத நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். நல்லது சொல்லும் போது கொண்டு போய் சேர்க்கறது கிடையாது.
எனக்கு அதுதான் எனக்கு வருத்தம். எதுக்கு என்ன இருக்கு? நான் சந்தோஷப்பட மாட்டேன். எனக்கு இந்த மாதிரி கட் அவுட் இருக்காதீங்கன்னு சொல்றதுனால எனக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? ஒரு உயிர் போயிடுச்சா, அதுக்காக சொல்றேன். சொல்லும்போது அது கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு நான் ஏன் வந்து இது வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சுன்னா, இதுக்கு பதிலா உங்க தாய் தகப்பனுக்கு ஒரு புடவையோ இல்ல ஒரு சட்டையோ எடுத்து கொடுங்கடா. அப்ப அதை நம்மளே செய்யலன்னா, நம்மளை வந்து அன்பா நம்ம மேல அன்பு காட்டுறவங்க எப்படி செய்வாங்கன்னு சொல்லிட்டு தான் எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் வாங்கின புடவையும் சட்டை அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சேன். இந்த விஷயம் நான் பண்ணது அந்த பிள்ளைக்காக, ஏன் எனக்காக உயிர் விட்ட அந்த குழந்தைக்காக தானே நான் இது சொன்னேன், இதை செஞ்சேன். அந்த தாய்க்கும் அந்த தகப்பனுக்கு கொடுக்கணும் பணத்தை கொடுத்தேன். என்ன உங்க வீட்டு பிள்ளையாது ஏத்துக்கோங்க. நான் இருக்க சத்தியமா சொல்றேன். நீங்க தயவு செஞ்சு நீங்க கவலைப்படாதீங்க. நான் இருக்க உங்களுக்கு Papa. Gandhi. Mama baik. Mama baik. Lah, mama baik. Mama baik. Oke. ஓகே ஓகேடா ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.